நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 5 கலப்பை எடுத்திருக்கோம். எடுத்து ஒரு மாதம் ஆயிருக்குங்க. நம்ம எங்கே எடுத்தோம்னா அரூரில் நியூ சையத் பிரதர்ஸ். அங்கே நல்லா குவாலிட்டியாக போடுறாங்க. நமக்கு நிறைய பேர் அங்கே தான் ரெஃபர் பண்ணாங்க. நமக்கு தெரிஞ்ச அண்ணாவும் அந்த யூடியூப்பில் கூட வீடியோ போடுறாங்க. அவங்ககிட்டையும் விசாரித்தோம். அங்கே தான் சொன்னாங்க. போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 42,000 வந்ததுங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதோட சேர்த்து 43 ரூபா பக்கம் வந்துச்சு. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்கிக்கலாம். நிறைய இந்த திருப்பத்தூரில், ஆம்பூர், சேலம் எல்லா இடத்துலேருந்தும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அரூர் வந்து நம்மளது 9 கலப்பையும் இதே கம்பெனி தான். இதுவும் நல்லா இருக்குங்க. இது டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சாஃப்ட் கலப்பைங்க. 2.5க்கு 2.5 வச்சுருக்காங்க. பக்கம் 2.5க்கு 2.5 வச்சுருக்காங்க. 2.5க்கு 2.5 சாப்பிட்டு இந்த அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு மடி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு பிளேட்டு வச்சுருக்காங்க. 10 சென்டிமீட்ரு 10 மில்லிமீட்ரு, அதாவது 1 சென்டிமீட்ரு 10 mm வச்சு மடி வச்சுருக்காங்க. அங்கேயே அந்த கொழுவோடு சேர்த்து நமக்கு 42,500 தானே? ஆமாம், 42,500 ஆச்சு. எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 800 ஆச்சு. மொத்தம் 43,500 பக்கம் வந்துச்சு நமக்கு. இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு பாறை இருக்கிற கொல்லிலே ஓட்டினேங்க. நமக்கு எந்த ஒரு ஆங்கிள் திரும்புறது எதுவுமே இல்லை. நல்லா ஓடிச்சு. பாறையும் நல்லா உடஞ்சி பேத்து வந்துச்சுங்க. இதில் ஓட்டி காமிக்கிறேன். இந்த நிலத்துல பார்த்திங்கன்னா தண்ணி கட்டில் வறண்டு தான் போயிருக்கு. இந்த ஒரு பாத்தி மட்டும் தண்ணி கட்டியிருக்கு. மற்றதெல்லாம் வறண்டு தான் போயிருக்கு. பார்க்கணும் எப்படி ஓடுதுன்னு. நாங்கள் முன்னாடியே ஓட்டி பார்த்துட்டோம். நல்லா இருந்தது. இந்த வண்டிக்கு மஹிந்திரா 575க்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நல்லா எல்லாம் நல்லா இந்த சைஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த இது கூட பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு வச்சுருக்காங்க. இது கரெக்டாக இருக்கும்னு நான் இதுக்கே டவுட்டில் வண்டி இழுக்குங்களா, நல்லா போகுமான்னு கேட்டேன். நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மடியோட அகலம் பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு வச்சுருக்காங்க. சரி, நான் ஓட்டி காமிக்கிறேன். நான் வந்து லோ செகண்டு 5 RPM வச்சு ஓட்டுறோம். லோ தேர்டில் கூட ஓட்டிக்கலாம். கொஞ்சம் ஆழம் போகணும் அப்படின்னா லோ செகண்டு போட்டுக்கலாம். நான் ஓட்டி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்போ ஓட்டிட்டோம். இதில் ஈரம் வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லை. இது 2-3 வாரத்துக்கு முன்னாடி தண்ணி விட்டதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போச்சு. அதனால தான், இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்து இருந்துச்சு. இன்னொரு நிலத்துல ஓட்டி பார்த்தோம், நல்லாவே வந்துச்சு. இதில் கூட பாருங்கள், அந்த ஓரத்தில் பாறை இருந்துச்சு. அந்த பாறையுமே ஏறி வந்துச்சு, ஒன்றும் ஆகலை. பாறையிலையுமே நம்ம லிவர் எதுவும் இறக்கலை, அப்படியே தான் இருக்குது. அதனால் ஹெவியாக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு இது போதுமானது. நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெடியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷனில் வேணால் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னும் ஹெவியாக வேணும், இன்னும் பெரிய வண்டிக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தருவாங்க. இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் சைடில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தேன், சில கம்பெனியில் இந்த சப்போர்ட்லாம் இல்லை. பாருங்கள், இந்த சப்போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி 3 பாருக்கும் அந்த சப்போர்ட் இருக்குது. இதுலேயே நம்ம பார் ஓட்டுற மாதிரியே ஓட்டியும் நிலத்தில் விதைச்சி விட்ருக்கோம். முன்னாடி 2த்துல ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட்லி இந்த வண்டி கெப்பாசிட்டிக்கு இதில் எதுவுமே வந்து கலப்பை முறுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே வராது. நான் ஃபுல்லாக பாறையிலே ஓட்டி பார்த்துட்டேங்க. பாறை இருக்கிற நிலத்துலேயே ஓட்டி பார்த்துட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரல. அதனால் விருப்பப்பட்டவங்க எடுக்கலாம். இது ப்ரொமோஷன் வீடியோ அவங்கக்கிட்டலாம் இல்லை, நம்ம வாங்கினோம் நல்லா இருக்குது அதனால் சொல்கிறேங்க. பாருங்கள், சில பேர் வந்து இன்னும் தெரிஞ்சவங்களாம் இந்த கார்னருக்கு எல்லா கார்னரும் வைக்கிறாங்க. அவங்க வேண்டியது இல்லைன்னாங்க, இதே போதுமானதுன்னாங்க. எல்லாமே இந்த லோடு போல்ட்டு டைப் தாங்க. லோடு போல்ட்டும் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி லோடு போல்ட்டு கட் ஆகாதுன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இது எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க? முன்னாடியெல்லாம் நார்மல் கலப்பு வச்சுருந்துருப்பாங்க, அதில் என்னெல்லாம் பிரச்சனை வருது, இதுலேயும் ஏதாவது பிரச்சனை வருதா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.